வணக்கம். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களால் அறிவிக்கப்பட்ட டாக்டர் தர்மாம்பாள் என்ற திட்டம் மத்திய அரசு வரைக்கும் போயிட்டு சேர்ந்துருக்குது. ஏன்னா அவருடைய ஒவ்வொரு திட்டங்களும் மகளிருக்காகவும் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களாக மட்டும்தான் இருந்திருக்குது. அதற்கு எடுத்துக்காட்டு டாக்டர் தர்மாம்பாள் திட்டம். இந்த திட்டத்தில் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மகளிர் செய்யக்கூடிய சிறு குறு தொழில்கள் உலகளவில் பிரபலம் அடையணும். அவர்கள் அதிகப்படியான வருமானம் ஈட்டணும். அது மட்டும் இல்லாமல் இளம் தொழில் தொடங்கக்கூடிய பெண்கள் மிகச்சிறந்த தொழிலதிபராக மாறணும் அப்படின்ற திட்டத்தை வகுத்து அதுக்கு சிமார்ட் அப்படின்ற திட்டம் பேர் அறிமுகப்படுத்தினாங்க. அந்த திட்டத்தை மக்களிடையே செயல்படுத்தணும், மகளிருக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களுடைய வாழ்வியலில் ஒரு மிகச்சிறந்த மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்ற கருத்து உருவாக்கி மக்களுக்கு கொண்டு சேர்த்தார். கொண்டு சேர்த்தக்கூடிய அந்த திட்டங்கள் இன்றைக்கி மத்திய அரசு வரைக்கும் சென்றிருக்கு. அதாவது இன்னும் சொல்லணுன்னா, யூனியன் பிரதேசம் புதுச்சேரி ஒரு சிறிய மாநிலம். இந்த மாநிலத்தில் அறிவிக்கப்பட்ட சிமார்ட் என்ற திட்டம் இன்றைக்கி இந்திய அளவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய அரசு இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்போது தன்னுடைய திட்டங்கள் பெண்களுக்கு மட்டும் ஒரு தொகுதிக்கு மட்டும் இல்லை ஒரு மாநிலத்துக்கு மட்டும் அப்படின்னு இல்லாமல் இன்றைக்கி இந்திய அளவில் இருக்கக்கூடிய மகளிரெல்லாம் பயன்பெறக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்ந்த சிந்தனை, உயர்ந்த திட்டம், உயர்ந்த கொள்கையை கொடுக்கக்கூடிய லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் மகளிர் அணி சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.